வீடியோவில் கிராஃபிக்கல் மெத்தட் பார்ட் 2 பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வெல்கம் இன்ஜினியர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கிராஃபிக்கல் மெத்தட் பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபீசிபிள் ரீஜன் ஆல்ரெடி பார்ட் 1ல் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் சி கண்டுபிடிக்கணும். ஸோ சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து மீட் பண்ணுற இடத்துல வந்து அந்த பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு, எந்த ரெண்டு லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல அந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சி இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் எதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஈக்குவேஷன் அதாவது 6ன்னு முடியுதுல, இது வந்து ஈக்குவேஷன் 2. அதே மாதிரி இந்த லைன் என்னது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் ஆக இடத்துல, அந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆக இடத்துல தான் பாயிண்ட் சி. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் யூஸ் பண்ணி பாயிண்ட் சி வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 6x1 + 4x2 = 24. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் x1 + 2x2 = 6. ஓகே, அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாயிண்ட் சி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் இந்த ரெண்டு லைன்ஸும் தான் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இந்த பாயிண்ட் சி இருந்துச்சு, அப்படி தானே? ஓகே, ஸோ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவேஷன் 2 வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x1 + 4x2 = 12. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அப்போ 6x1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 2x1 + 4x2 = 12. ஓகே, இது ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது x2 டேம் வந்து ஃபுல்லாக போயிடும். ஸோ இங்கே என்ன இருக்கும்? 4x1 = 24 - 12 12. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? x1 = 12/4. ஸோ நம்மளோட வேல்யூ என்ன? 3. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3. ஓகேவா? ஸோ ஒரு வேல்யூ கிடச்சாச்சு. இனி இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த x1 வந்து ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் x1 = 3 in equation 2. ஓகேவா? ஸோ equation 2 வந்து எழுதிக்கலாம். x1 + 2x2 = 6. இதான equation 2. ஸோ x1 வேல்யூ என்ன? 3. 3 + 2x2 = 6. ஸோ 2x2 = 6 - 3 என்னது? 3. ஸோ x2 வேல்யூ என்ன? 3/2. ஸோ அப்போ x2 = 1.5. ஓகே, ஸோ அப்போ x2 வேல்யூ கிடச்சி. ஓகே, பாயிண்ட் சி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 3, செகண்ட் x2 1.5. இந்த வேல்யூ தான் பாயிண்ட்டு சி. ஓகேவா? ஸோ இதை வந்து கிராஃபில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். ஓகே, கிராஃபில் வந்து சி பாயிண்ட் எழுதிக்கலாம். 3, 1.5. ஓகே, இனி நம்ம வந்து டி கண்டுபிடிக்கணும். ஓகே, டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ரெண்டு லைன்ஸ் வந்து அந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். x2 = 2ங்கிற ஃபோர்த் ஈக்குவேஷனும் அதே மாதிரி இந்த லைன் அதானே. ஸோ x1 + 2x2 = 6. அதாவது செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் இடத்துல டிங்கிற பாயிண்ட். ஸோ இதையும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். சி கண்டுபிடிச்ச மாதிரி டியும் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, டி கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x1 + 2x2 = 6. அதே மாதிரி ஃபோர்த் ஈக்குவேஷன் x2 = 2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு இந்த வேல்யூ அப்படி டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஈக்குவேஷன் 2ல். ஸோ அதனால் சப்ஸ்டியூட் x2 in equation 2. ஓகேவா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும்? x1 + 2 × 2. ஓகேவா? ஸோ அப்போ 4, 6. அப்போ x1 + 4, 6. அப்போ x1 = 6 - 4 என்னது? 2. ஸோ x1 வேல்யூ 2, x2 வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 4லேயே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பாயிண்ட் டி என்னது? ஸோ d = 2, 2. ஓகே, பாயிண்ட் டி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, பாயிண்ட் இ கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது? ஸோ இ இருக்க இடத்துல வந்து ஈக்குவேஷன் அதாவது 3x -x1 + x2 = 1ங்கிற லைனும் அதே மாதிரி x2 = 2ங்கிற இந்த ரெண்டு லைனும் வந்து இன்டர்செக்ட் ஆகிறதுல இ இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 4ஐயும் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் வந்து எழுதியாச்சு. ஸோ x2 வேல்யூ வந்து டேரெக்டாக இருக்கிறதுனால அப்ளை பண்ணிடலாம் ஈக்குவேஷன் 3ல். ஸோ x2 வந்து ஈக்குவேஷன் 3ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ என்ன இருக்கும்? -x1 +
2 equal to 1. So x minus x1 equal to 1 minus 2 minus 1. அப்போ x உண்ட வேல்யூ வந்து 1. Okay, so point எழுதிக்கலாம். Point E is equal to x உண்ட வேல்யூ 1, x உட வேல்யூ வந்து 2. ஓகேவா? ஸோ கிராஃபில் E and D ஓட பாயிண்ட்ஸையும் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு பாயிண்ட் D வந்து என்ன வந்துச்சு 2,2. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்னது 2,2. ஸோ பாயிண்ட் E இருக்க இடத்துல நமக்கு வந்து 1,2. ஸோ அப்போ நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸும் வந்து கிடச்சிச்சு. ஸோ மொத்தத்தில் A, B, C, D, E, F. ஸோ மொத்த அந்த ஃபீஸிபிள் ரீஜனோட கார்னர் பாயிண்ட்ஸ் அது எல்லாமே நமக்கு கிடச்சாச்சு. ஸோ எனவே வந்து இசட் அதாவது நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன இசட் ஈக்குவல் டு 5x1 + 4x2. ஸோ அதை வந்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு நம்மளோட கார்னர் பாயிண்ட்ஸ் அதாவது அந்த ஃபீஸிபிள் ரீஜனில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதிக்கலாம். அது எல்லாத்துலேயும் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏயோட பாயிண்ட் வந்து 0,0. ஸோ அது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போட்டால் நம்மளோட ஆன்சர் 0. 4,0 B பாயிண்ட்டு. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 20. அதே மாதிரி C பாயிண்ட்டை வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போடும்போது நம்மளோட வேல்யூ என்ன 21. ஸோ அதே மாதிரி இசட் ஆஃப் D, ஸோ 2,2 அந்த பாயிண்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட வேல்யூ என்ன 18. ஸோ ஈயோட பாயிண்ட் 1,2 அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 13. அதே மாதிரி லாஸ்ட்டாக F 0,1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 4. ஸோ இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளோட ப்ராப்ளமே வந்து மேக்ஸிமைஸ். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ எதில் கிடச்சிருக்கு சிங்கிற பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளோட மேக்ஸிமம் அதாவது இசட்டுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்மளோட பாயிண்ட் சி தான் நமக்கு வந்து என்னது மேக்ஸிமம் வேல்யூ இசட்டு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட் வந்து அட்டைன்ட் அட் சி. ஸோ பாயிண்ட் எழுதிக்கலாம் 3,1.5. ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன் என்னென்னா x1க்கு 3, x2க்கு 1.5, இசட்டோட வேல்யூ 21. ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வெல்கம் இன்ஜினியர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.